டுடே இந்த கொஸ்டினை பார்ப்போம். ஆல்ரெடி போன வீடியோஸில் வந்து இந்த 2022 பட்ஜெட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஏ பார்ட் வந்து பார்த்துட்டு இருந்தது. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கு வந்து இந்த பி பார்ட்டை பார்ப்போம். பி பார்ட்டில் ஓஏசிபி ஆனது ஓஏ சமாந்திரம் பிசி. இப்போ ஓஏ என்ற பக்கமும் பிசி என்ற பக்கமும் சமாந்திரம். அதோட ஓஏ என்ற பக்கம் வந்து பிசியினுடைய பக்கத்தின் 2 மடங்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சரிவகம் என்ன சரிவகம்ண்டா அந்த சரிவகம் ஓ ஏ சிபி என்ன அது அரைவாசி. ஓஏன்ற அரைவாசி தான் பிசி. அப்போ இப்படி வரப்போகுது சரி, இப்படி ஒரு படம் தான் வரப்போகுது. 2 பேரும் சமாந்திரம், ஓஏயும் பிசியும் சமாந்திரம். அடுத்தது ஓ குறித்து ஏ கம பி என்பவற்றின் தானகாவியல் முறையே ஏ காவி கம பி காவி ஆகும். அப்ப இவர் ஏ காவி, இவர் வந்து பி காவி. டி ஆனது ஏசி மீது 2க்கு 1. ஏடிக்கு டிசி என்ன, அப்ப டி ஏசி எல்லாம் வரப்போகுது. ஸோ ஏடிக்கு டிசி 2க்கு 1. அப்ப 2க்கு 1 வீதத்துல பிரிக்கிற புள்ளி தானே டி. அப்ப இவர் என்ன டி என்று வச்சுக்கொள்றோம். இவர் டி இந்த புள்ளி. ரைட். நீட்டப்பட்ட பிசி ஆனது இந்த பிசி அப்படி நீட்ட போறோம். நீட்டப்பட்ட பிசி என்றால் பிசியின் திசை பக்கம் அப்படி நீட்ட போறோம். ஓகே. நீட்டப்பட்ட பிசி ஆனது நீட்டப்பட்ட ஓடியின் நீட்ட போறோம். நீட்டப்பட்ட ஓடியை ஈயில் சந்திக்கிறது. இதான் படம். ரைட். பாப்பம் பாருங்க, நாம வந்து அப்படியே மாத்திருக்கேன். அப்ப உங்களுக்கு இதுல தந்திருக்காங்க, இவர் வந்து ஏ காவி ஓஏ என்று சொல்றது ஏ காவி, பி என்று சொல்றது பி காவி. சரியோ? மேலே ஒரு தந்த தடவை என்னது ஓஏ என்று சொல்றது ஓஏ ஈக்குவல் டு பிசின்னு 2 மடங்கு. ஸோ 2பிசி அதை வச்சுக்கொண்டான். மேலே பிசி என்று சொல்றது ஏசி ஓஏனுடைய அரைவாசி நீளம் என்று எடுத்துட்டாங்க. ரைட். முதலாவது பாருங்க என்ன கேட்குறாங்க. முதலாவது பார்ப்போம். முதலாவது பாருங்க, பிசி காவியை சிமோல் ஏ காவி கம பி காவின் சார்பில் காண்க. பிசி காவி. ஸோ பிசி காவியை காண போறோம். பிசி காவியை கண்டோம்டா பிசி காவி எங்களுக்கு இதுலயே தெரியும். பாருங்க என்னது ஓஏ ஈக்குவல் டு 20 பிசி நீளங்கள். பிசியினுடைய 2 மடங்கு நீளம் தானே ஓஏ. இப்போ நான் அவரை காவிக்கு மாற்றி விடலாம். அந்த நீளத்தை காவிக்கு மாற்றலாம். அப்போ ஓஏ ஈக்குவல் டு 2 பிசி காவி. ஓஏன்னு சொல்றது ஏ காவி என்ன, இவர் வந்து ஏ காவி 2 பிசி காவி. ஸோ பிசி காவி வரப்போகுது ஏ காவினுடைய அரைவாசி. ஸோ அது ஏ பை 2 காஃப் ஏ காவின்னு வரப்போகுது. இதில் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லணும். என்ன விஷயம் வேண்டா, நீளங்கள். நாங்கள் பாருங்க ஓஏ சமன் 2 பிசி என்று இருந்தது நீளம். இந்த நீளத்தை நான் உடனே என்ன செய்துட்டேன், காவிக்கு நான் மாத்திட்டேன். அப்படி எல்லா நீளங்களையும் காவிக்கு மாத்தலாமா என்று கேட்டா இல்லை. ஒரு நீளங்களை நாங்கள் காவிக்கு மாத்த போறோம்டா அங்க முக்கியமா நாங்க கவனிக்க வேண்டியது 2 நீளமும் திசை. 2 நீளங்களையும் திசை ஒரே திசையா. ஓஏன்ற திசையை பாருங்க, பிசின்ற திசையை பாருங்க, ரெண்டும் சமாந்திரம். அப்போ ஒரே திசை. எக்ஸாம்பிள் இப்படி என்ன சொல்றேன், இப்படி ஒரு கோடு இருக்கு ஓஏ, இப்படி இருக்கிறேன். இவர் வந்து பிசி என்று வைங்க, பிசி. இது ஒரு நீளம் தானே. நீளமண்டா நான் கட்ட சுவரா ஏதாச்சும் எழுதலாம். பிசி என்ற நீளம் அந்த குட்டி துண்டு, அதாவது ஓஏ என்ற நீளத்தின் ஒரு
3 மடங்கு எழுதுறேன் வைங்க 3 மடங்கு. இப்போ வேற காவிக்கு மாற்றலாமா நாங்கள் இதை பிசி காவி ஈக்குவல் டு 3 OA காவி என்று போடலாமா? போடலாது. ஏன் போடலாது? ரெண்டு வச்ச திசை வந்து வேற வேற. ஓஏன்ற திசையை பாருங்க, சம்மந்தம் இல்லாமல் பாருங்க, டேஞ்சிட்டா பாருங்க, இவ்வளோ தான் திசை, இப்படி திசை போகுது, இது கிடையோட போகுது. இப்போ ரெண்டு பேரும் திசையும் வந்து வேற வேற திசைகள். இங்கே பாருங்க, நாங்கள் சாப்பிடுத்துறோம் காவிக்கு சாப்பிடுத்துறோம். பிசி காவி ஈக்குவல் டு 3A காவி. காவியை சாப்பிடுத்துறாங்க பார்க்க வேண்டியது திசை சமனாக இருக்கும். அப்போதான் காவியை நாங்கள் சமனன்று சொல்லலாம். சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு எங்களோட கேள்வியில் வந்து ரெண்டு பேரும் ஒரே திசை தான், ஓஏயும் பிசியும் ஒரே திசை. அதனால நாங்கள் வந்து அவரை காவிக்கு தாராளமாக மாற்றி கொள்ளலாம். ரைட் ரைட். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம்னா ஏசி காவியை ஏ காவி கம பி சார்பில் காண்க. ஏசி காவியை பாருங்கோ, ஏசி காவி. அப்போ முதலாவது இப்போ ஏசி காவி வந்து நீங்கள் இப்போ கேள்வியை ஏசி காவி எடுக்க வலிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அம்புக்குறியை நீங்கயே போட்டுருங்க. அப்புறம் அம்புக்குறி போடாமல் வேற கேள்வி செய்யும்போது ஏசி காவி வந்துண்டா அந்த டைமில் போட வேண்டாம். சில பேர் ஏசி காவி இப்படி எடுத்து போட்டு அம்புக்குறி போடாமல் எப்படி என்ன செய்யணும்டா சிஏ காவி என்று எடுத்துருக்கணும். அடுத்த கேள்விக்கு சிஏ சில நேரம் வரலாம் தானே. அப்போ வரும்போது அவங்க சிஏ காவி என்று எடுத்துருக்கணும். அப்போ அந்த டைமில் குழப்பிடும். அப்போ நீங்கள் ஒருக்கா இந்த கேள்வியில் ஏசி காவி எடுக்க போறீங்கன்னா முதலாவதுல அம்புக்குறி போட்டுருங்க, திசை போட்டுரும். மெயிலேருந்து சி தான் திசை. அப்போ அந்த திசை உங்களோட காவி கேள்வி ஃபுல்லாக செய்து முடியும் வரைக்கும் அதே திசை தான், பிறகு மாற்றக்கூடாது. அப்போ நான் திசையை போட்டுட்டேன். ஏசி காவி என்ன ஏசி காவி காணணுமெண்டா பாருங்கோ, ஏசி காவி ஈக்குவல் டு எந்த முக்கோணத்தில் நான் போடுறேன் பாருங்கோ, இந்த முக்கோணத்தை போடுமே ஓஏசி. இருக்கா ஓஏசி அந்த முக்கோணத்தில் நான் வந்து பார்க்குறேன். முக்கோண காவி கூட்டல் விதி போடுறேன். முக்கோண காவி கூட்டல் விதி ஏசி காவி ஈக்குவல் டு அப்படி ரிவேர்ஸில் போகிறோம். ரிவேர்ஸில் போனோம்டா ஏஓ காவி பிளஸ் ஓசி காவி. ஏஓ காவி என்னது மைனஸ் ஏ காவி, என்ன ஒரு மைனஸ் ஏ காவி. இப்போ அப்படி இருந்து உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் இப்படி கேட்கலாம், மைனஸ் ஓஏ காவி இப்படி போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் போகிறோம்னா போடலாம். பாருங்க, நான் ஓசி காவிக்கு மேலே இப்போ போடுறேன், திருப்பி போடுறேன். ஓசி காவி நான் திருப்பி போடுறேன். ஓசி காவி நான் போடலாம் ஓ பி காவி ப்ளஸ் பிசி காவின்னு போடலாமா இல்லையா? போடலாம். அப்போ அவரை நான் போட்டுக்கொள்கிறேன், அவர் ஓபி காவி ப்ளஸ் பிசி காவி மைனஸ் ஏ காவி ஓபி என்று சொல்றது பி காவி பிசி காவி ஏற்கனவே மேலே கண்டுட்டோமே, அவர் வந்து அரை ஏ காவி. வரப்போகுது மைனஸ் சரியிலேருந்து அரை போச்சுண்டா மைனஸ் அரை தான் வரப்போகுது. அப்போ மைனஸ் அரை ஏ காவி உங்களை வாரது சக பி காவி. ரெண்டாவது பிசி கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது என்ன கோழி சொல்றாங்கன்னு. ரைட். மூன்றாவதுல ஓடி காவியை ஏ காவி கம பி காவி சார்பில் காண்க. ரைட். இந்த தரவு வந்து இப்ப யூஸ் பண்ண போறோம். அடுத்த களி இது இஞ்சால கீழே இருக்கிற கேளிக்கு தான் இதை யூஸ் பண்ண போறோம். 4 கேள்வி 5 கேள்வி அதுகளுக்கு பிறகு அந்த கேள்வியை கொண்டு போய் இந்த இது லம்டாமியில் கொண்டு வந்து நீங்கள் பூத்தக்கூடாது. அப்போ அது வந்து கீழே இருக்கிற கேள்வி இருக்கு. இப்போ முதலாவது ஓடியை ஏ காம பி சார்பில் காண்க. பாப்பம் ஓடி காவி இங்கே வழக்கு
ஓடிக்காவி நாங்கள் எழுதி கொள்ளலாம். எங்களுக்கு பாருங்க, ஏடிக்கு டிசி வந்து 2:1 வீதம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். 2:1 அதை வச்சு கொண்டா டி என்ற புள்ளி வந்தது என்ன. இப்போ இவர் 2 இவர் 1 2:1 வீதம். இப்போ நான் ஏதோ ஒரு முக்கோணம் ஒன்று போடுறேன். எந்த முக்கோணத்தில் போடுறேன்? முக்கோணம் ஓடிக்காவி தானே வேணும். அப்போ ஓஏடியில் போடுவோம். முக்கோணம் ஓஏடி. முக்கோணம் ஓஏடியில் என்ன போடுவோம்? முக்கோண காய் கூட்டல் விதி போட்டுவிடுவோம். முக்கோண காய் கூட்டல் விதி போட்டோம்னா ஏடி காவி ஈக்குவல் டு ஏடி காவி தான் கேட்டது. பார்ப்போம். ஏடி காவியை கேட்டது ஓடி காவி தான் கேட்டது. அப்போ ரைட், ஓடி காவி ஈக்குவல் டு ஓஏ காவி. அப்படி ரிவர்ஸில் போகிறோம் என்ன, ஓஏ காவி சக ஏடி காவி. ஓஏ காவின்னு சொல்றது ஏ காவி, ரைட், இவர் ஏ காவி. அடுத்தது ஏடி காவி பாருங்க. ஏடி காவி நாங்கள் ஒரு போட்டோம்டா மொத்தம் 2:1 வீதம் என்ன. அப்போ மொத்த வீதம் எத்தனை? 3. 3 மேல் ஏடி என்று சொல்றது எவ்வளோ? 2. அப்போ 3 மேல் 2, 3 பிரிச்சு 2 பங்கு தான் அந்த நீளம். அது இண்டு என்ன காவி? அது ஏசி காவி. மொத்த காவின்ற 3 பிரிச்சு 2 பங்கு தானே ஏடி காவி. அதான் போட்டிருக்கோம் ஏசி காவி. ஏ காவி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களே உங்களை கொண்டு போறாங்க. ஏசி காவி ஆல்ரெடி மேலே கண்டது. மைனஸ் காஃப் ஏ காவி பிளஸ் பி காவி. ரைட், இதுல இருந்து நாங்கள் சுருக்கி விட்டோம்டா ஆற ஏ காய் பார்த்தீங்கன்னா பாருங்க 2 பட்டுரும் என்ன. பின்ன 3 ஏ காவி மிஞ்சம் ஏ காவி. அடுத்தது பி காவி பார்த்தீங்கன்னா 2 பி காவி. சரியோ? 2 வேணும்டா பொது எடுக்கலாம். அப்படி இருக்கட்டுமே, 2 பொது எடுக்கலாம். அடுத்தது 4ஆவதுல பாருங்க. இப்பதான் சொல்றாங்க ஓஇ ஈக்குவல் டு லம்டா ஓடி என்ன. அடுத்தது இங்கே எழுதுறேன். ஓஇ ரைட், ஓஇ ஈக்குவல் டு லம்டா இன்டு ஓடி என்ன. இதில் கட்டாயம் இதில் என்ன சொல்கிறாங்க? நீளம். ஓடி என்ற நீளத்தின் ஏதோ ஒரு லம்டா மடங்கு தானே ஓஇ என்று நீளம். நீளம் தான் சொல்கிறாங்க, காவி இல்லை. பிறகு நாங்கள் நீளத்தை காவிக்கு மாற்ற போகிறோம். அடுத்தது பிஇ ஈக்குவல் டு மியூல் மடங்கு பிசி. அடுத்தது தடவை பிஇ ஈக்குவல் டு மியூல் மடங்கு பிசி. சரி பாருங்க, இப்போ அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஓஇ காவியை ஓடி காவி சார்பாக தருக. ஓஇ காவியை ஓடி காவி சார்பாக தருகண்டா இந்த நீளத்தை பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஓஇ என்ற நீளமும் ஓடி என்ற நீளம் இருக்குது இதுக்குள்ளேயே. இப்போ இவர் என்ன உடனே காவிக்கு மாற்றி விட்டேன்டா ஓஇ காவியை ஓடி காவி சார்பாக கண்டுருவேன். காவிக்கு மாற்றி விட்டேன்டா. இப்போ காவிக்கு மாற்றலாம்னு பார்ப்போம். உடனே 2 பேரும் திசையும் ஒரே திசையாக இருக்கணும். ஓஇன்ற திசையை பாருங்க ஒரே திசை, ஓடின்ற திசை ஒரே திசை. அப்போ உடனே நாங்கள் இவரை காவிக்கு மாற்றி கொள்ளலாம். அவர் கேட்டது ஓஇ காவி ஈக்குவல் டு ஓடி காவி சார்பாக கேட்டுவார். மடங்கு ஓடி காவி. ரைட், இதுல இருந்து நான் ஓஇ காவி இருக்க கண்டு விடுறேன். ஓஇ காவி கண்டு விடுவேன். லம்டா மடங்கு ஓடி காவிக்கு கீழே கண்டுட்டேன். கீழே கண்டோம்னா 2 ஏ காவி சக 2 பி காவி.
ரைட், அப்படியே இருக்கட்டும். என்ன அப்படியே இருக்கட்டும். இல்லாட்டி லம்டாவால் இருக்கா குறுக்க பிரிக்க விடுவோம். 2 3 லம்டா ஏகாவி சக 2 3 லம்டா பி காவி. அடுத்தது 4வது பார்ப்போம். சரி, 5வது வந்து அடுத்தது ஓஇ காவியை ஓபி காவி பிசி காவி சார்பாக எழுதுக. ஓஇ காவியை ஓபி காவி பிசி சார்பாக எழுதட்டும். ஓஇ காவியை யார் கட்டது? ஓபி காவி இந்த காவி ஓபி காவி பிசி காவி சார்பா தான் கட்டுருந்தவங்க ஓஇ காவியை. இப்போ நான் இது ஒரு முக்கோணத்தில் போட்டுத்தான் போடுமேனே. என்ன முக்கோணத்தில் போடுவோம்? ரைட், ஓஇ காவி எழுத போகிறோம். முக்கோணம் இதில் போடும். இதில் தான் பார்ப்போம். ஓசிஇல போடுவோம். முக்கோணம் ஓசிஇ. சரியா? முக்கோணம் ஓசிஇல ஓஇ காவி தான் கேட்டது. அப்போ ஓஇ காவி வரும்போது எங்களுக்கு என்ன காவி வரணும்? பிசி காவியும் வரும், ஓபி காவி வரணும். ஓபி காவியும் வரணும், பிசி காவியும் வரணும். அப்போ ஓசி காவிய இந்த ஓசி காவியில் இந்த ஓசி காவியை வச்சு கண்டோம்னா அந்த ஓசி காவியில் ஓபி காவியும் பிசி காவியும் வந்துடும். இந்த ஓசி காவியில் முக்கோண காவி கூட்டல் இது போட்டோம்னா ஓபி காவியும் பிசி காவியும் வந்துடும். அப்போ நான் இந்த நீளத்தையும் எடுத்துக்கொள்கிறேன், பிசி என்ற இந்த நீளத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். பிசி என்ற அந்த நீளத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். சாரி, பிசியில் சி என்ற அந்த நீளத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். சரி, ஆனால் என்ன இதில் நாங்கள் காண வேண்டியது, எங்களுக்கு சி என்று வரும்போது சிஇன் காவி தெரியாது. சி என்ன காவின்னு எங்களுக்கு தெரியாது. சி காவின் நீளங்கள் எங்களுக்கு தெரியாது. அப்போ அதுதான் ஒரு சிக்கல். ரைட், சரி. இப்போ நம்ம பார்க்கணும். ரைட், என்னென்ன காவி கேட்டது? ஓபி காவி பிசி காவி. ஓபி காவி பிசி காவி. ரைட், அப்போ ஓசி காவி நான் திருப்பி வெளியே கொள்ளுவோம். முக்கோண கூட்டல் விதியில் போட்டு விட்டோம்டா ஓஇ காவி ஈக்குவல் டு ஓசி காவி சக சிஇ காவி. சரியா? ஓசி காவி ஈக்குவல் டு சி காவி, ஓஇ காவி ஈக்குவல் டு ஓசி காவி. ரைட், ஓசி காவி இப்போ நான் போட்டுக்கொள்ளலாம். முக்கோண காவி கூட்டல் விதி. ஓசி காவிக்கு பிறகு எப்படி போடலாம்? ஓபி காவி ப்ளஸ் பிசி காவின்னு போடலாம். என்ன ஓசி காவியை ஓபி காவி ப்ளஸ் பிசி காவின்னு போட்டுக்கொள்ளலாம். ஓபி காவி ப்ளஸ் பிசி காவி, பிசி காவின்னு போட்டுக்கொள்ளலாம். ரைட், எங்களுக்கு நான் இப்படி பார்த்துக்கலாமே. நான் மேலே ஒரு தரவு இருக்குண்ணே. தரவு என்னென்ன தரவு இருக்குது எங்களுக்கு? இதில் என்ன சார்பாக கொட்டிருந்தது? ஓபியும் பிசியும் சார்பா. இங்கே எங்களோட தரவு மிகுள் மடங்கு பிசி இந்த தரவு இருக்குது. அந்த தரவு நானும் கவனிக்கல. அப்போ அந்த தரவு அப்படி இப்போ பாவிக்கலாம். அப்போ இதில் நாங்கள் முக்கோணம் ஓபிஇலேயே போட்டு விடுவோம். வேற முக்கோணம் ஓபிஇல போட்டுவோம். இப்படி போட்டு விட்டோம்னா நேரடியாக வந்துடும் தரவு. அப்போ ஓஇ காவி ஈக்குவல் டு இவர் ஓபி காவின்னு வரப்போகுது. ஓபி காவி இது பிஇ காவின்னு வரப்போகுது. மேலே இந்த தரவு இருக்குது. என்ன பிஇ காவி வந்து மீள் மடங்கு பிசி காவின்னு இருக்குது. இப்போ ஓபி காவி அப்படியே வரட்டும். பிஇ காவிக்கு பல இப்போ நான் யாரை போடலாம்டா மீள் மடங்கு பிசி காவின்னு போடலாம்.
இதில் நான் போட போகிறேன் மியூல் மடங்கு பிசி காவி. ரைட். ஓபி காவின்னு சொல்கிறது இப்போ பாருங்க, அவர் சொன்ன மாதிரி கண்டுட்டோம். ஓபி காவியும் பிசி காவியும் சார்பாக ஓஇ காவியும் கண்டுட்டோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், திருப்பி ஓபி காவி கொண்டு போட்டு விட்றேன். ஓபி காவின்னு சொல்கிறது பி காவி ப்ளஸ் மியூல் மடங்கு பிசி காவின்னு சொல்கிறது அரை ஏ காவி. என்ன அரை ஏ காவி. சரி, பெரிய கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 4,5 என்ன. அப்போ ஓஇ காவியை 2 விதமாக கண்டிருக்கோம். ஓஇ காவியை நாங்கள் 2 விதமாக கண்டிருக்கோம். 4,5 லம்டா மியூலை கண்டு ஓஇ காவியை ஏ காவி பி காவி சார்பில் காண்க. அப்போ நான் முதலாவது லம்டா மியூலை காணுவோம். இப்போ 2 காவி கண்டிருக்கிறோம். 2 காவியும் என்ன செய்யலாம், நாங்கள் சமப்படுத்தி விடலாம். லம்டா மியூல் இப்படி தான் காணணும். என்ன ஒரு காவியை 2 விதமாக காண்றது கண்டு 2 பேரையும் சாப்பிடுத்துறது. ஸோ இதை சாப்பிடுத்திட்டோம்டா லம்டா 2 லம்டாவுங்கள் 3 ஏ காவி ப்ளஸ் 2 லம்டாவுங்கள் 3 பி காவி ஈக்குவல் டு இங்கே என்ன வரப்போகுது, லம்டா முன்னுக்கு போடுறோம். அப்போ மியூலுங்கள் 2 ஏ காவி சக பி காவி. என்னென்று லம்டா மியூல் காண்றது இவ்வளோத்தையும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். என்ன வடிவம்டா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லம்டா ஏ காவி அவங்க எழுதுகிற பாருங்கோ ப்ளஸ் மியூல் பி காவி சமன் 0 காவி. இப்படி இருக்குமெண்டா கட்டாயம் லம்டா என்னவா இருக்கும், ஏ காவிக்கு முன்னாடி இருக்கிற குணகம் 0 இருக்கும், பி காவிக்கு முன்னாடி இருக்கிற குணகம் கட்டாயம் 0 தான் இருக்கும். இந்த வடிவத்துக்கு நீங்கள் அதை கொண்டு வரணும். சரியோ, ரைட். அப்போ வடிவத்தை கொண்டு வந்தோம்டா இல்லை பாருங்க, ஏ காவியே எல்லாத்தையும் இடப்பக்கம் எடுப்போம். இடப்பக்கம் எடுத்தோம்டா 2 லம்டாவுங்கள் 3 அங்கால ஒரு மைனஸ் மியூல் வெயிட்டு. இவ்வளவு என்னது ஏ காவி சக 2 லம்டாவுங்கள் 3 மைனஸ் 1 இன்டு இவ்வளவு என்னது பி காவி ஈக்குவல் டு 0 இல்லை 0 காவிய 0 காவி இல்லாட்டி சூனிய காவி. காவியில் என்ன இப்போ காவியெல்லாம் வரும், அங்கே 0 வராது, காவியெல்லாம் வரும். இப்போ பாருங்க, இந்த ஏ என்ற காவிக்கு முன்னால் இருக்கிற குணம் என்ன இருக்கும், ஏனென்றா இங்கே எங்களுக்கு ஏ காவி பி காவி என்ன காவி 0 காவி இல்லை. 2 பேருக்கும் ஒரு பெர்மனன்ட் இருக்குது, 0 காவி இல்லை. இப்போ 2 காவியை கூட்டும்போது 0 காவி வருதுண்டா கட்டாயம் முன்னுக்கு இருக்கிற குணங்களால் என்ன இருக்கணும் 0 இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு தரவு 2 லம்டாவுங்கள் 3 மைனஸ் மியூல் பை 2 இவர் என்னது ஈக்குவல் டு 0. இது உண்டு. அடுத்து எடுத்தோம்டா 2 லம்டாவுங்கள் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் லம்டா ஈக்குவல் டு 3/2 என்ன, லம்டா ஈக்குவல் டு 3/2. ரைட். அடுத்தது இதுலேருந்து அந்த லம்டா கொண்டு இதில் போட்டு விடலாம். என்ன லம்டா கொண்டு இதில் போட்டோம்டா 3/2 போட்டு விட்டோம்டா பாருங்க இதில் எல்லாம் விட்டு விட்டோம். 2ங்கள் 3 பெருக்க போகிறோம், லம்டா பெருக்குது. அப்போ லம்டா 3ங்கள் 2, அப்போ அது 1 தான் வரும் ஆன்சர். இது மீல் பை 2 ஈக்குவல் டு 0. அப்போ மீல் 2 வர போகுது, இதில் 2. ரைட். நாங்கள் 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுட்டோம். அவன் என்ன கேட்ட, அவன் அடுத்தது லம்டா மியூலை கண்டு ஓஇ காவியை காண சொன்னவன்.
ஓஇ காவி பாருங்க. ஏற்கனவே நாங்களுக்கு தெரியும் ஓஇ காவி 2 விதமா இருக்கு. என்ன ஓஇ காவி பாருங்க எப்படி இருக்குது. இந்த 2 இந்த லைன்ல பாருங்க. பி காவி பிளஸ் மியூல் மடங்கு என்னது ஏ காவி. அதுலேயும் கொண்டு வந்து நீங்கள் ஓஇ காவி காணலாம். அப்படி இல்லாட்டி மேலேயும் போகலாம். எங்க ஓஇ காவி ஈக்குவல் டு லம்டா மடங்கு ஓஇ காவி இந்த லைன்ல இருந்தும் போகலாம். ஏதோ ஒரு வழியில நீங்கள் யாரை போட போறீங்க லம்டா மியூல கொண்டு போய் போட போறீங்க. நான் 2ஆவதுல கொண்டு போய் போட்டு விடுறேன். அப்ப 4ஆவது இப்போ வந்து 5ஆவது அடுத்த கேள்வி. சரி அது 4ஆவது கேள்வி தானே. 4ஆவது கேள்வியில் எஞ்சல் எழுதுறேன். கொண்டு நீங்க போட்டு விட்டீங்கண்டா இதுல போறேன் நான் பாருங்க 2ஆவதுல போடுறேன். 2ஆவது முறையில காவியில போடுறேன். ஓஇ காவி ஈக்குவல் என்ன இருக்குது பி காவி பிளஸ் மியூல் மடங்கு அரை ஏ காவி. என்ன அப்ப மியூல் இப்போ ஏற்கனவே 2 வரப்போகுது. ஸோ 2 தர அரை ஏ காவி. இப்போ உங்களுக்கு என்ன வருது ஏ காவி சக பி காவி தானே ஓஇ காவி. ஏ காவி சக பி காவி தான் ஓஏ காவி. ரைட் அடுத்தது பார்ப்போம். ஓகே ஓஏஇபி பற்றி ஜாது கூறுவீர். எது ஓஏஇபி பாக்கி உங்களுக்கு தெரியும் ஒரு இணையற மாதிரி இருக்கேன்னு. இந்த ஓஏஇபி பற்றி யாது கூறுவீர் அவங்க கேட்குறான். எங்களுக்கு உடனே தெரியும் 2 பேரும் என்னது ஓஏஎம் பிஇயும் சமாந்திரம் என்ன தெரியும். எத்தனை கேள்வி 7ஆவது கேள்வி. என்ன ஆரா சமாந்திரம் தெரியும் ஓஏ சமாந்திரம் பிசி சமாந்திரம் என்று மட்டும்தான் இப்ப என்ன தெரியும். படத்தின்படி இணைகிரமா இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும் அவருக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ 2ம் சமாந்திரம். இப்ப ஓஏயும் பிஇன்ற நீளமும் வந்து சமனான நீளம் வந்தா உடனே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் அவர் என்னது சமாந்திரம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். சரி சமாந்திரம் இல்லை இணைகிரம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். இணைகிரமண்டா சோடி பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இருக்கும். அப்ப எங்களுக்கு சமாந்திரமா இருக்கு 2 நீளம் வந்து சமனாண்டு பார்ப்போம். சமனத்தான் பெருமை பாருங்கோ பிஇ பி காவி என்ன முதலாவது என்ன காணப்புறம் ரைட் பி காவி காணும் பாருங்க. பி காவி ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதலாமண்டா பின்னுக்கு இருக்கிற தான காவில இருந்து ஓஇ காவில இருந்து யாரை கழிக்கிறது முன்னுக்கு இருக்கிற தான காவிய மைனஸ் ஓபி காவி. ஓஇ காவி என்ன வந்தது இப்ப எங்களுக்கு ஏற்கனவே ஏ காவி சக பி காவி தான் வந்திருக்கு. ஓபி காவின்னு சொல்றது என்னது அதுவும் பி காவி. இப்ப பாருங்க வெட்டுப்பட்டா எங்களுக்கு கடைசியில் லாஸ்ட்ல என்ன வந்து நிக்குது இது மேய்காவி தானா. பிஇ காவி என்று சொல்றது மேய்காவி. அப்ப ஓஏ காவி என்றதும் மேய்காவி. இதுல இருந்து நான் சொல்லிக்கொள்றேன் நீளத்தை கண்டுபிடிக்க பாருங்க. காவியை வச்சுக்கொண்டு சொல்லலாம் இல்லாட்டி பிஇன்ற மட்டு எடுக்கிறேன். பிஇ காவினுக்கு மட்டு எடுத்து விட்டேன்டா அது உண்மையா பி என்ற நீளம். கவனம் ஒரு காவிக்கு மட்டு எடுத்து விட்டோம்னா அது பருமனைத்தான் தரப்போகுது. அப்ப இது உண்மையா பி என்ற நீளம். பி என்ற நீளமும் சி என அடுத்தது ஓஏ ஓஏ காவின் நீளம் வந்து இப்போ உண்மையா சமன். 2 பேரும் சமன் பாருங்க நீளத்தை சமப்படுத்திட்டு இருக்கோம். இது பி என்ற நீளம் தானே இவர் அடுத்த கட்டம் இவர் பிஇ என்று தான் வரும். இது பிஇ ஈக்குவல் டு ஓஏ 2 நீளமும் சமன். இப்போ நீங்க உடனே சொல்லிக்கொள்ளலாம் என்னது ஸோ ஓஏ இபி என்ன ஆகவே ஓஏபி என்று சொல்றது ஒரு இடம் காணாது. அதான் நாங்கள் இடம் காணாது. அதான் நான் பிரேக்கெட்டை போட்டு அங்கே எழுதிடுறேன். ஓஏஇபி ஒரு இணையகரம் என்ன இவர் ஒரு இணையகரம் எங்களுக்கு புரிஞ்சுட்டு சரியா. இணையகரம் ரைட். அடுத்தது அடுத்த நிகழ்ச்சி கேட்குறாங்க ரைட். ஓடிக்கு டிஇ வீதம் பாருங்க. ஓடிக்கு டிஇ என்ற வீதமா ஓடிக்கு டிஇ
பார்ப்போம் வீதத்தை ஓடி என ஓடிக்கு டி காணுவோம். ஓடிக்கு டி என ஓடிக்கு டி என்று கிடக்குது. அதில் எங்களுக்கு ஏதும் தெரியுமான்னு பார்ப்போம். இதில் பாருங்கோ, ஓடிக்கு டி என்ற நீளம் காண போகிறோம். அப்போ எங்களுக்கு ஆனால் ஓடிக்காவி தெரியுமா? ஓடிக்காவியும் கண்டிருக்குமா? ஓகே, ஓடிக்காவி கண்டிருக்கோம். அதே மாதிரி டிஇக்காவி கண்டிருக்குமா? அங்கேயும் டிஇக்காவி காணவே இல்லை. கேட்கல விளங்குதா? எங்களுக்கு 2 காவி தெரிஞ்சதுண்டா அந்த 2 காவிக்கு மற்றெடுத்து விட்டோம்டா பீதம் வந்துடும். ஆனால் ஓடிக்காவி நாங்கள் இங்கே பாருங்க 3வது வழியிலே ஓடிக்காவி கண்டிருக்கோம். ஆனால் டிஇக்காவின்னு செய்யலை, நாங்கள் காணல. அப்போ வேணுமெண்டா நீங்கள் டிஇக்காவி கண்டு போட்டு என்ன செய்யணும்? விகிதம் எடுக்கணும். டிஇக்காவி கண்டு போட்டு என்ன செய்யணும்? விகிதம் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி பாருங்க அந்த தரவு பாவிக்கலாம். அதாவது ஓஇ ஈக்குவல் டு இந்த பீதம் காண போறோம்டா ஓஇ ஈக்குவல் டு ஒரு தரவு. என்ன தரவு தான் அவன் லம்டா ஓடி அவன் அந்த தரவு. உங்களுக்கு என்னென்ன பீதம் கேட்டது? ஓடிக்கு டிஇ. அப்போ ஓஇ என்ற நீளத்தை நான் எப்படி கூட்டலாம்? ஓடி என்ற நீளமாகவும் ஓடி காவி இல்லை ஓடி நீளத்தோட டிஇ நீளத்தை கூட்டினாத்தான் அந்த டோட்டல் ஓஇ என்ற நீளம் வரும். சரியோ? டிஇ ஈக்குவல் டு லம்டா எத்தனை கண்டுபிடிச்சு நாங்கள் 3 ஓடி. பாருங்க, ஓடி என்ன செய்யும்? இந்த ஓடியை கொண்டு அவங்களை கழிச்சு விட்டோம்டா டிஇ ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? அரை ஓடி. கேள்வி ஓடிக்கு டி. ஸோ டிஇ அங்கே கொண்டு பிரித்து விட்டோம்டா இங்கால பெருக்க போகுது 2. அங்கே என்ன வர போகுது? ஓடி இங்கு டி. இப்போ உங்களோட வீதம் என்ன வந்து வீதம்? ஓடிக்கு டி 2 கொண்டு, அதான் வீதம். ஸோ ஓடிக்கு வீதம் ஓடி அது சரி ஓடிக்கு டி என்ன ஓடிக்கு டி 2 கொண்டு. சரியோ? அடுத்தது என்ன முன்னுக்கிட்டு இருந்தவங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்னது? பிசிக்கு சி. பிசிக்கு சி இதே மாதிரி தான். நீ பிசிக்கு சி ஏண்டா நாங்கள் ஆறு எடுக்க போகிறோம். இந்த அடுத்த தரவு இருக்குது இது பி ஈக்குவல் டு மீள் மடங்கு பிசி. ஸோ மீள் மடங்கு பிசி ஏண்டா மீள் எதுக்கு என்ன? சரி, நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், நான் எழுதி போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிஇயை நாங்கள் என்னட்டு போட போகிறோம்? பிசி சக சி. பிசி சக சி நீளம் தானே? சி ஈக்குவல் டு மீளுண்டு சொல்கிறது 2. ஸோ 2 பிசி. அவங்களுடைய கழிச்சு விடுங்கோ. கழிச்சு விட்டீங்கடா பிசி ஈக்குவல் டு என்னட்டு வேற போகுது? சி. ஸோ இதுலேருந்து வர போகுது பிசிக்கு சிஇ 1 கொண்டு விகிதம். 1க்கு 1. பாருங்க, அவ்வளோதான் கொஸ்டின். பிசிக்கு சிஇ ஆகிய விகிதங்களை காண்க. சரியோ? ரைட். இதே மாதிரி நான் வந்து நிறைய கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுவேன். இது ஃபீட்பேக் சென்ற பேப்பர்கள் காவி கேள்விகள் உண்டு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு மறக்காமல் ரெகுலராக வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.